ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து கேண்டில் வாங்கிட்டு போனேன் இல்லையா, அதை வந்து சரி இந்த அம்மன் முன்னாடி வந்து பரலோக மாதான்னு சொல்லுவாங்க, இந்த அம்மன் முன்னாடி கொளுத்தலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து மெழுகுவத்தி கேண்டில் ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே எனக்கு முன்னாடி வந்து 2 பேர் ஏற்றி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். அதுவுமே வந்து அணைஞ்சி போகிற ஸ்டேஜில் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் நானும் ஒரு 3 மெழுகுதிரி ஏற்றி வச்சு ஒரு 2 பத்தியும் பொருத்தி வச்சு தீப்பெட்டி நாங்கள் கொண்டு போகலாம். ஆனால் அங்கேயே தீப்பெட்டி இருந்தது, அதிலே பொருத்தி வச்சுட்டு மனசார முட்டிங்கால் போட்டு மனசார சாமி கும்பிட்டுட்டு நானும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்காண்டியும் நல்லா மனசார ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கே இந்த இந்த இதுதான் வந்து மெழுகுவத்தி ஏற்றுற கூடம். முதல்லாம் வந்து சர்ச் அந்த அதுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. மாதா சுருவத்துக்கு முன்னாடி அங்கே ஏற்றி அதெல்லாம் அந்த அது முன்னாடி கண்ணாடி போட்டுக்கிறதுனால அது டேமேஜ் ஆயிடுது. அப்படிங்கிறதுனால வந்து இப்போ தனியாக வந்து இங்கே மெழுகுவத்தி கூடம்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. இங்கே தான் சரி நான் வந்து ஏற்றுறேன். அந்த பிள்ளைங்க அவங்க யாருமே மெழுகுவத்தி வாங்கிட்டு வரல, ஏன்னா அவங்களாம் ஹிந்து. நான் வந்து கிறிஸ்டின் தான். மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து நான் எங்கள் வீட்டுக்கார் ஹிந்துவானதுனால நான் ஹிந்து ஆகிட்டேன். ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு என்ன ஒரு இது அப்படிங்கிறத அதை நான் வாங்கிட்டு போயிடுவேன். ஹிந்து கோயிலுக்கு போனாலும் நெய் விளக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவேன். ஓகே, நம்ம இங்கே வந்து சாமி கும்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயும் ஒரு 10 ஸ்டெப்பு தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஏசுநாதர் வந்து பாடுபட்ட சுரூபம் இருக்கும். அந்த சுரூபத்தை பார்த்தாலே எல்லாத்துக்குமே மனசே வலிக்கும். என்னன்னு பார்த்திங்கன்னா கை கால் எல்லாமே வந்து ஆணி அடித்து ரொம்ப ஒரு பாவப்பட்ட நிலையில் ஏசப்பா அப்படியே தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு அப்படி இருப்பார். அந்த சுருவத்தை பார்க்குறப்பே நம்ம கல் மனசுக்காரங்க கூட கரைஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இங்கே நம்ம ப்ரேயரை முடிச்சுட்டு அதுக்கடுத்தபடியாக அங்கே தான் போகிறோம். இப்படி குட்டி குட்டி சர்ச்சுகளாக இங்கே வந்து நிறைய இருக்கும். 1 by 1 நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நாங்கள் என்னென்ன பார்த்தோம், நாங்கள் என்ன சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத வந்து 1 by 1 நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பாடுபட்ட சுருவன்னு சொன்ன இல்லையா, அதுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து ஓப்பன் பிளேஸில் ஏற்ற முடியாதுங்கிறதுக்காண்டி ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே தான் மெழுகுவத்தியை நாங்கள் ஏற்றினோம். அந்த சுருவத்தை காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தம்லாம் வடிஞ்ச மணிக்கு அப்படியே வந்து சிலுவையில் தொங்கின மணிக்கே ஏசப்பா இருப்பார். அதை பார்த்தாலே நம்மளுக்கே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தலையிலலாம் முள்மூடி சூடி அதுலேருந்து ரத்தம் கொட்டும். இந்த 2 கையிலையுமே ஆணி அடித்து அதுலேருந்து ரத்தம் கொட்டும். காலையுமே ஒன்று சேர்த்து வச்சு ஆணி அடிச்சிருப்பாங்க. அப்படியே ரத்தம் சுட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு எல்லாரோட பாவங்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட பாவங்களும் இந்த மெழுகுவத்தில் ஏற்றுற மெழுகுவத்தி மாதிரி எல்லாம் கரைஞ்சி போய் எல்லாரோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே கரைஞ்சி விழுந்து எல்லாருமே ஒரு புது லைஃபாக இனிமேல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்காண்டியும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 2 மெழுகுதிரி ஏற்றிட்டு அப்படியே 10 குச்சியும் பொருத்தி வச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம நடக்கணும். ஒரு மேலே படியாக இருக்கும், மலை மேலே ஏறி போய் நம்ம சாமி கும்பிட்றது இருக்கும். அது பார்த்திங்கன்னா சுற்றி பாறையை குடஞ்சி உள்ள மாதா இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே தான் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அவ்வளோ நல்லா இருக்கும். பார்த்தா நம்ம சிமெண்ட் வச்சு கட்டின மாதிரியே தெரியாது. அந்த ஒரு பாறாங்கல் வந்து அப்படியே உருண்டு திரண்டு வந்து அப்படியே ஒரு 3 முக்கோணமாக இருக்கிற மாதிரி நடுவில் வந்து மாதா இருக்கும். இதை நம்ம நல்லபடியாக மனதார சாமியை கும்பிட்டுட்டு ஏசப்பா காலில் கையை வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து அங்கே கிளம்பிட்டோம். எங்கே போனாலுமே சர்ச்சில் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவேன். இன்றைக்கி எல்லா சர்ச்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணேன். ஆனால் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துருக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஷார்ட்டாகவே நான் முடிச்சிட்டேன். ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா அங்கேயும் சர்ச் அந்த அம்மலா அன்னை அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னிங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏசப்பா இதுலேயுமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணோம். அடுத்து என்ன நடக்குங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை.